வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தன்விஷோட பிறந்தநாளை முன்னிட்டு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மலையம்பாளையம் எங்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டு போகலாம் அப்படின்ட்டு அதிகாலையிலேயே ஒரு 9 மணி சுமார் நாங்கள் புறப்பட்டு போனோம். காரில் போகவே குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்படியே வரவே பேசிக்கிட்டு வந்தோம். பாருங்கள், பேத்தி இவங்க தான் தியா. இவங்க வெள்ளை கோயிலில் இருக்கிறாங்க. இது பெரிய பொண்ணு தன்யா. இவங்க ஈரோட்லேயே இருக்கிறாங்க. சரி, எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்குறோம். நம்ம பேரனுடைய பிறந்தநாளை நம்ம ஊரில் செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு போனோம். முதல்ல நாங்கள் ஆலாமரத்தடி முனியப்பன் கோவிலுக்கு போனோம். அங்கே போய் நிறுத்திட்டு சாமியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டோம். இந்த மரம் பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த மரங்கள் ஒரு 200 ஆண்டு 300 ஆண்டு பழமையான மரம்னு கூட சொல்லலாம். இதுக்கு நாங்கள் பூஜை ஆரம்பிக்க போகிறோம். அப்படியே நாங்கள் மலையம்பாளையம் வந்தோம். இந்த இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பிரசித்தி பெற்ற போலீஸ் ஸ்டேஷன் இப்போ விரிவுபடுத்தி கட்டியிருக்கிறாங்க. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பெரும்பாலானோர் வெளியில் போயிட்டாங்க. இதுதாங்க எங்கள் மாமனார் வீடு. இது தன்விஷோட பிறந்தநாள் ரொம்பவே சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணணும். அதாவது 2 பேர குழந்தைகளும் நான் வெட்டுறேன் நீ வெட்டுறேன்னு சொல்லி கேக் கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தாங்க. செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு தன்விஷ் கொடுத்து வச்ச பேரன். அவனோட இந்த 5வது பிறந்தநாள் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். இதுதான் எங்கள் மாமனார் வீடு. இப்போ இந்த வீட்டில் யாரும் வசிக்கிறது கிடையாது. ஏன்னா சுவரெல்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சு. பராமரித்து பண்ணிவிட்டு மறுபடியும் வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் இதை இப்போ சும்மா தான் வச்சுருக்கிறோம். செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக இங்கே வந்ததுனால குழந்தைங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அடுத்ததான் நாங்கள் கேக் வெட்டிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். குழந்தைங்களாம் பசிக்குது அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் லஞ்சு கொண்டுட்டு போயிருந்தோம். மதிய லஞ்சு பாருங்கள். இதுதான் எங்கள் பழமையான வீடு. இந்த வீட்டில் எந்த நேரம் பார்த்திங்கன்னா கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். கூட்டம் சொல்கிறது எங்கள் மாமனாரோட பெண்கள், குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லாம் இந்த இடத்துல தான் இருந்தாங்க. இந்த வீட்டுக்குள்ளே தான் எல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். தீபாவளினா முதல் நாளே நாங்கள் இங்கே எல்லாம் அசம்பிள் ஆகிடுவோம். குறைஞ்சது ஒரு 10 படி முறுக்காவது சுடுவோம். இது பாருங்கள், பழமையான சிவன் படம் கூட. இந்த இடத்துல ஒரு டிவி வச்சுருந்தோம். இது உள் ரூமு காட்டுறவாங்க. சுவரெல்லாம் பராமரிப்பு பண்ணிட்டா இந்த கட்டடம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இந்த பழைய வீடு. ஆனால் வெளியில் சுவர் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. உள்ளே மட்டும் சின்ன சின்ன வேலைகள் செய்யணும். இது வாசல் பாருங்கள். வாசலில் மலை ஏறத்துக்கு நல்லாவே செடியெல்லாம் இருந்தது. அடுத்தது நாங்கள் வாய்க்காலுக்கு போகலாம் அப்படின்ட்டு போனோம். வாய்க்காலில் குளிக்கிறதா இருந்தால் எங்கள் தன்விஷ் தன்யாவுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். பாருங்கள், எல்லாம் மீன் பிடிக்கவுமோ மறுபடியும் நண்டு பிடிச்சி விளையாடவும் அவ்வளோ ஜாலியாக. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் இதில் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த மலை ஏறத்துலேயும் வாய்க்காலில் குளித்தது நாங்களாக தான் இருக்கோம். அடிக்கிற மலையிலேயே அவ்வளோ அம்சமாக குளித்தோம். எங்கள் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு அவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு அனுபவம். நீங்களும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு நண்டு பிடிச்சோம் பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரர் என் கையில் கொடுத்தாரு. வாங்க பயமாக இருந்தது, அதனால் அவர் கையிலேயே இருந்து வீடியோ எடுத்துட்டேன். வாழ்த்துக்கள், நன்றி.